மாநில அரசுக்கு ஒரு பெரிய பவர் கிடையாது. மத்திய அரசு இதில் தலையிட்டு சைபர் கிரைம் மூலமாக இதில் என்ன நடந்திருக்கு, யார் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தா நாள் நைட்டு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு எனக்கு காலையில் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு சில பிள்ளைகள் சொன்னாங்க. நீ யாரையோ குற்றம் சொல்ல விரும்புகிற, பட் அந்த குற்றம் சொல்ல விரும்புகிற நபர் யாருன்னு எனக்கு தெரியலை. நானுமே குற்றம் சுமத்துறேன். இந்த படம் வந்துடும், தியேட்டர்கள் காப்பாற்றப்படணும்னு நாங்கள் ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக வெயிட் பண்ணி எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு பொய்த்து போனது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத உணர்வுகளை ஏற்படுது. இந்த படம் இனிமேல் வந்தால் வசூல் ஆகுமா, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் FDFSக்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா, வெளிநாட்டில் ஓடுமா, டிஜிட்டலில் ஓடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது எனக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. படத்தோட ஹீரோ கண்டுக்கலங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. அவர் ஏன் கண்டுக்கினாரு, ஏன் கண்டுக்காமல் விட்டாருன்னு எனக்கு தெரியாது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. சொல்லு முருகா. அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுனால சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசவே முடியறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கே தெரியும், சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம் புதாரம் பிடிச்சிருக்கு. என்னென்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை பைரேஸில் வெளியிட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அதை கவனித்தேன். மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இது யார் செஞ்சுருந்தாலும் அவங்க கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். மாநில அரசுக்கு ஒரு பெரிய பவர் கிடையாது. மத்திய அரசு இதில் தலையிட்டு சைபர் கிரைம் மூலமாக இதில் என்ன நடந்திருக்கு, யார் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தா நாள் நைட்டு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு எனக்கு காலையில் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு சில பிள்ளைகள் சொன்னாங்க. நான் அப்புறம் பேசாமல் படுத்துட்டேன். நான் நைட்டு 2 மணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எழுப்பினார். சார் ஃபுல் படமுமே வந்துருச்சு அப்படின்னாரு. ஜிஜோ அப்படின்னு ஒரு அதிர்ச்சி வந்தது. இருந்தாலும் நான் இரவு நேரத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் நான் படுத்து தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தபோது ஃபுல் பிக்சரே HD கண்டென்ட்டாக வந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய காப்பி பார்த்தா மெயினாக ஒன்று தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், இல்லை இயக்குனர்கிட்ட இருக்கும், இல்லை எடிட்டர்கிட்ட இருக்கும், அதை விட்டுனா கதாநாயகன் கிட்ட இருக்கும். ஸோ இவங்களை தாண்டி இந்த படம் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை சார்? அது எப்படின்னு தெரியல முருகா. நீ யாரையோ குற்றம் சொல்ல விரும்புகிற, பட் அந்த குற்றம் சொல்ல விரும்புகிற நபர் யாருன்னு எனக்கு தெரியலை. நானுமே குற்றம் சுமத்துறேன். இதை யார் வெளியிட்டிருந்தாலும், ஏன்னா இதில் 400 கோடி 300 கோடி 500 கோடிங்கிற பணங்கிற ஒரு கான்செப்டே நான் எடுத்துகிட்டு நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். பல ஆயிரக்கணக்கான நபர்களுடைய ஒரு உழைப்பு, அவங்களுடைய ஒரு அந்த இயக்குனருடைய ஒரு கற்பனை, அந்த இயக்குனருடைய ஒரு ப்ளஸ் அந்த டீமோட உழைப்பு, இது எல்லாத்த விட இந்த படம் வந்துடும், தியேட்டர்கள் காப்பாற்றப்படணும்னு நாங்கள் ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக வெயிட் பண்ணி எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு பொய்த்து போனது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத உணர்வுகளை ஏற்படுது. இது சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரையுலகினை சேர்ந்த நிறைய பேர் இந்த பைரசிக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் கொண்டு குரல் எழுப்பி. ஆமாம், ரஜினி சார், கமல் சார், சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அன்புக்குரிய KR கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாரு. பெப்சியில் இருந்தவங்க செல்வமணி அண்ட் டீம் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. நான் நேற்றுக்கே எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்து இது மாதிரி ஆழ்ந்த கண்டனங்களை தெரிவிச்சிட்டேன் நான். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. இன்றைக்கி இந்த படத்துக்கு நடந்த ஒரு நிகழ்வு வேறு எந்த படத்துக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அந்த ஒரு குரல் கொடுக்குறாங்க. அது ஒரு நியாயமான ஒரு குரல், திரையுலகின் ஒற்றுமையை காட்டுகிறதுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். சார் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல படங்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ மதகதராஜா போன்ற படங்கள்லாம் பல வருடங்கள் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன் இப்போ சியானிக்கர் நடிச்சிட்டு இருக்க துருவ நட்சத்திரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அந்த படம் கிடப்பில் தான் இருக்குது. அந்த படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு சின்ன பிட்டு கூட ரிலீஸ் ஆனது இல்லை இது வரைக்கும். ஏன்னா படமே கிடப்பிலே கிடந்தால் கூட அந்த படங்களோட சின்ன பிட்டு கூட ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதில்லை சார்? எனக்கு கூட தான் கேள்வி எழுது. என்ன பண்ணலாம் அதுக்கு? இல்லை சார், இது வேண்டுமென்றே திட்டமிட்டே பரப்பினதா, அதாவது இந்த ஒரு பப்ளிசிட்டியாச்சும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பரப்பினதா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? யாருக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்? படக்குழுக்காக இருக்கும், இல்லை படம் சம்மந்தப்பட்டவங்களுக்காக இருக்கும். எனக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரியல. இந்த அரசியலுக்கும் இதுக்கும் நான் சம்மந்தப்படலை. இது ஒரு பெரிய திருட்டு, காப்பிரைட் ஆக்ட் சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். இதை கண்டிப்பாக மத்திய அரசு கண்டிப்பாக CBIயோ இல்லை வேறு இன்னும் சம் ஹை லெவல் ஏஜென்சி வச்சு இது உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது என்னோடய ஒரு கோரிக்கை. அதே நேரத்தில் இந்த படம் இனிமேல் வந்தால் வசூல் ஆகுமா, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் FDFSக்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா, வெளிநாட்டில் ஓடுமா, டிஜிட்டலில் ஓடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது எனக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. அதற்கு உண்டான விடையை அந்த படம் சென்சார் சர்டிஃபிகேட் வெளியில் அது தியேட்டர்களில் வெளியில் வரும்பொழுது தான் அது சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. இல்லை சார், பெரும்பாலும் இந்த மாதிரி பைரேஸில் வந்த திரைப்படங்கள், அதாவது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பைரேசி வந்த திரைப்படங்கள்
மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஸோ இதையும் மீறி திரையரங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் தெரியலன்னு சொல்கிறேனே, எனக்கு அதை பற்றி அவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. எனக்கு இல்லை தமிழ் சினிமாவில் இதே மாதிரி சூழ்நிலை எப்போச்சும் ஏற்பட்டிருக்கா? இந்த மாதிரி ஜக்குபாய்னு ஒரு படம் இந்த மாதிரி வந்திருக்கு, சரத்குமார் ஹீரோன்னு நினைக்கிறேன். ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படமும் அதே மாதிரி வெளிவந்திருக்கு. ஆனால் அந்த படம் வந்து வெற்றி பெற்றதா சார்? தோல்வி அடைஞ்சது. தோல்வி அடைஞ்சது என்ன காரணம்? இந்த பைரசினால காரணமா இல்லை படத்துடைய கதைக்களம் நல்லது ஒரு காரணமா? படமே கதைக்களமே ரொம்ப சுமாரான கதைக்களம் அது. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்த ஒரு பல பேர் வந்து கருத்து சொல்லிட்டாங்க, முழுக்க முழுக்க அப்படியே பகவந்த் கேசரியோட ரீமேக். யாருடைய கருத்துக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்லை சார், இவங்க வந்து அது என்னென்னா முழுக்க முழுக்க அந்த படத்தோடைய மொத்த ரீமேக் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. நான் இன்னும் படம் பார்க்கல, நான் கருத்து சொல்ல விரும்பலை சார். பொதுவாக வந்து இப்போ இத்தனை நடிகர்கள் வந்து இத்தனை இயக்கங்கள், இத்தனை நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இது எல்லாமே குரல் எழுப்பியிருக்காங்க. இதுபோல் பல முறை பல படங்கள் வந்து திருட்டு விசிடி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ முடிஞ்சவுடனே வெளில வந்துடுது. ஏன்னா கூலி திரைப்படம்லாம் முடியாது, ஒரு ஷோ முடிஞ்சதுக்குள்ளவே வந்து ஒரு பிரிண்ட்டே வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன தான் சார் நடவடிக்கை? சார் தடுக்க முடியல சார். இதில் தானு சாரோட நான் நேரடியாக நல்லா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கபாலி பட வெளியீட்டின் போது ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். அப்போ ஒரு பெரிய ஒரு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், அவ்வளோ அதுக்கு தகுந்த ஆட்கள்லாம் ரெடி பண்ணி திடீர்னு நைஜீரியாவிலேருந்து ஒரு 7 நிமிஷம் வெளில வரும், அதை நிறுத்துவோம். அப்புறம் டக்குன்னு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரும், அதை நிறுத்துவோம். திடீர்னு பார்த்தா மலேசியாவிலேருந்து வரும். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் தான். விஷால் இருக்கும்போது பெரிய போராட்டங்கள் நடத்தினார். 1992 நம்ம சரியாக வருட ஞாபகம் இல்லை. தமிழ் திரையுடன் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து திருட்டு விசிடிக்கு எகென்ஸ்டாக ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் சேம்பர்லேருந்து நம்ம சேப்பா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் ஒரு ஊரில் நடத்தினோம். ஒரு திறந்த லாரியில் ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித் எல்லாருமே இருந்தாங்க. அனைத்து தயாரிப்பாளர்கள், அனைத்து இயக்குனர்கள், பெப்சி, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு மாபெரும் ஊர்வலம். அங்கே போய் கவர்னர் அன்றைக்கி ஊரில் இல்லை, கவர்னரோட அட்வைசர்கிட்ட மனு கொடுத்தோம். சேப்பா கெஸ்ட் ஹவுஸில் இருந்தார். மனு கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி 91 வந்துச்சு. அப்போவும் இதே மாதிரி கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க குண்டாஸ் ஆக்டை போட்டாங்க இந்த திருட்டு விசிடிக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 4 மாதம் எந்த திருட்டு விசிடியுமே வராமல் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த இதில் சிலது அப்பீலில் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சட்டம் எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதும் வலுவான குரல்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து, ப்ரொடியூசர், பெப்சி, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபிட்டர், ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு குரல் கொடுத்து ஒட்டு மொத்தமாக இது வருங்காலத்தில் நடக்காமல் நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். சார், இப்போ திருட்டு விசிடியில் அந்த வந்து அன்றைக்கெலாம் உங்களுக்கு தெரியாது, சிடி கடை வச்சுட்டு இருந்தாங்க கூட, இந்த மாதிரி வந்து சைடில் இந்த மாதிரி புது படங்களோட இதெல்லாம் விற்றுருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்னன்னா ஒரு லாபம் இருந்தது, ஏதோ ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு சிடி கிடைக்குதுன்ட்டு. பட் இந்த மாதிரி இணையதளங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? தெரியலம்மா எனக்கு. இப்போ உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி கரெக்டு தானே சார்? கரெக்டு, பட் தெரியல. அவங்க ஏதோ லாபம் இல்லாமல் வெளியிட மாட்டாங்கல்ல. இணையதளங்களில் வெளியிடுவதன் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் வெளியிட மாட்டாங்க. ஆமாம் சார், ரைட் சார். இப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து மிகப்பெரிய குரல் கண்டனங்களை எழுப்ப வேண்டியது யாருன்னா தயாரிப்பாளர், இல்லைன்னா படத்தோடைய ஹீரோ. அவங்களே பெருசாக இது கண்டுக்கவே இல்லையா? என்ன காரணம் சார்? கண்டுக்கலாம் விட்டுருவோம், அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. படத்தோட ஹீரோ கண்டுக்கலங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. அவர் ஏன் கண்டுக்கினாரு, ஏன் கண்டுக்காமல் விட்டாரு எனக்கு தெரியாது. நம்ம இதுக்கு லேட்டஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹீரோ கண்டுக்கலை, விட்டுருவோம். ஸோ இது போன்ற நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் வந்து ஏன்னா காலங்காலமாக ஒவ்வொரு டெக்னாலஜி வளர்கிறப்போ ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மாதிரி இந்த பைரசின்றது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது முற்றிலும் ஒழிக்கவே முடியாதா? அதான் மத்திய அரசு நினச்சா மட்டும்தான் ஒழிக்க முடியும். அதுக்கு அவங்க அந்த சைபர் கிரைம், ஏன்னா இப்போ அந்த ஒரு வாட்ஸ்அப்பு ஒரு இது, அப்போ உடனே அதில் ஒரு தவறான செய்தி வந்து அந்த பதிவை நீக்க சொல்லி அவங்க உடனடியாக ஒரு கடிதம் மூலமாக, ஒரு உத்தரவு மூலமாக அதை உடனே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதனால் நீக்கிடுறாங்க. அதே மாதிரி இதையும் வந்து எப்படியாவது ஒன்று அவங்க அதை கண்டிப்பாக பண்ணணும். அதற்கு வருங்காலத்தில் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அது கண்டிப்பாக அதை எங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது சீன் பை சீன்னு வீடியோவாக எடுத்து போடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சமூக வலைத்தளங்கள் பெருசானதுனால உங்களுக்கே நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒருத்தர் படம் பார்க்குறான், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து கட் பண்ணி அவனுடைய பேஜில், இணையதள பேஜில் போட்டுகிட்டே இருக்கான். ஸோ இதுவும் ஒரு விதமான பைரசி தானே சார்? இது பைரசி தான். அந்த நபர் மீது கடுமையாக நடவடிக்கை கூடுதலாக எடுக்கணும். இல்லை சார், இப்போ என்ன ஒருத்தவன் போட்டால் பரவாயில்ல,
படம் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% 40% ஆடியன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கான். இப்போ எல்லா ஐடியும் கண்டுபிடிச்சி எடுக்க முடியுமா இந்த மாதிரி? தாராளமாக அரசாங்கம் நினைச்சா எடுக்க முடியும். ஏன் இந்த மாதிரி இன்னும் எடுக்காமல் இருக்காங்க சார்? இப்போ என்ன பல படங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னால் ஸ்ட்ரைட்டாக மோடி சார்கிட்ட பேச முடியாதே முருகா. இருந்தால் நான் ஸ்ட்ரைட்டாக மோடி சார்கிட்ட பேசி ஏன் சார் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் கேட்டுருவேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக மோடி சார்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பவர் கிடையாது எனக்கு. சார் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வெளியாகும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய அனுமானம் பக்ரீத். சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.